தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆன்ம வழிகாட்டி ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரகாசத்தின் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 22வது இறைவார்த்தை. உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. திருமுழுக்கு யோவான் தனது செய்தியை அச்சமற்ற உறுதியுடன் அறிவித்தார். பாவ மன்னிப்புக்காக மனம் திரும்புதல் மற்றும் திருமுழுக்கு பெறுவதே அவரது மைய அழைப்பாக இருந்தது. மெசியாவின் வருகைக்கு தயாராக மக்களை வலியுறுத்தியது. இருப்பினும் யோவான் தனது காலத்தின் ஒழுக்க மற்றும் ஆன்மீக சீர்கேட்டை பற்றி பேசுவதில் இருந்து பின்வாங்கவில்லை. பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்களை விரியன் பாம்புகளின் குட்டிகள் என்று அவர் பிரபலமாக கண்டித்தார். அவர்களின் பாசாங்குத்தனத்தையும் உண்மையான மனம் திரும்புதலின்மையையும் கண்டித்தார். தனது மனைவியை விவாகரத்து செய்து தனது ஒன்றுவிட்ட சகோதரர் பிலிப்பின் மனைவியான ஏரோதியாளை மணந்ததன் மூலம் யூத சட்டத்தை மீறியதற்காக ஏரோது அந்திப்பாசையும் யோவான் தைரியமாக கண்டித்தார். இந்த திருமணம் மொசாயிக் சட்டத்தை மீறியது மட்டுமல்லாமல் அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் பலப்படுத்துவதற்கான ஏரோதின் லட்சியங்களையும் பிரதிபலித்தது. அதிகாரம் மிக்கவர்களையே கூட யோவான் பாவத்தை அச்சமின்றி கண்டனம் செய்து இறுதியில் அவர் கைது செய்யப்பட்டு தியாகியாக உயிர் துறப்பதற்கும் வழிவகுத்தது. யோவானின் கைது தொடர்பான இந்த வரலாற்றுச் சூழல் மிகவும் முக்கியமானது. ஏனெனில் இது கடவுளின் பாதுகாப்பை புரிந்து கொள்ள உதவுகிறது. ஒரு பெரிய நன்மை ஏற்படுத்துவதற்காக அவர் சில தீமைகளை எவ்வாறு அனுமதிக்கிறார்? இயேசுவே பின்னர் யோவானின் மகத்துவத்தை உறுதிப்படுத்தினார். பெண்களிடம் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நாகனை விட பெரியவர் யாரும் இல்லை. யோவான் கைது செய்யப்பட்ட சிறிது நேரத்திலேயே கடவுளின் மகனான இயேசு யோவானின் மகத்துவத்தை அறிவித்தார் என்றால், கடவுள் ஏன் அவரை துன்புறுத்தலில் இருந்து அற்புதமாக விடுவிக்கவில்லை என்று நம்முடைய உள்ளத்திலே கேள்வி எழலாம். இந்த கேள்விக்கான பதில் யோவானின் பணியில் உள்ளது. அவர் தனது முதன்மையான பாத்திரத்தை நிறைவேற்றினார். உலகத்தின் பாவத்தை நீக்குகிற தேவ ஆட்டுக்குட்டி என்ற இயேசுவுக்கு வழியை தயார் செய்தல் யோவானின் பணி முடிந்ததும் இயேசுவுக்காகவும் எல்லா மக்களையும் விடுவிக்கும் சத்தியத்திற்காகவும் ஒரு தியாகியாக தனது உயிரை அர்ப்பணித்து தனது சொந்த இரத்தத்தால் தனது சாட்சியத்தை முத்திரையிட கடவுள் அவரை அனுமதித்தார். இன்று யோவானின் கைது பற்றி சிறிது சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய சீடர்களில் ஒருவராக இருந்திருந்தால் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருப்பீர்கள் என்பதை கவனியுங்கள். பூமிக்குரிய கண்ணோட்டத்தில், குறிப்பாக நம் சொந்த வாழ்க்கையிலோ அல்லது நம் நேசிப்பவர்களின் வாழ்க்கையிலோ தியாகத்தை புரிந்து கொள்வதோ ஏற்றுக்கொள்வதோ கடினம். யோவானின் கைதும் அதை தொடர்ந்து ஏற்பட்ட தியாகமும் அவரது சீடர்களுக்கு பயத்தையும் துக்கத்தையும் கொண்டு வந்து அவர்களின் பாதுகாப்பு உணர்வை உலுக்கியிருக்கலாம். நித்திய கண்ணோட்டத்தில் யோவானின் தியாகம் அவரது மிகப்பெரிய சாட்சிய செயலாகும்.
அது அவரது சீடர்களையும் நம் அனைவரையும் உண்மையான தீர்க்கதரிசி மற்றும் மெசியாவான இயேசு கிறிஸ்துவை நோக்கி செல்வதன் மூலம் அவரது பணியை நிறைவேற்றியது. திருமுழுக்கு யோவான் என்றென்றும் பரலோகத்தில் மகிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இறுதியில் அதுதான் உண்மையிலேயே முக்கியமானது. யோவானின் அசைக்க முடியாத நம்பிக்கை நாம் மதிக்கும்போது உங்கள் சொந்த வாழ்க்கையில் கடவுள் அனுமதிக்கும் விருப்பத்தை ஏற்றுக்கொள்ள முயலுங்கள். துன்பம் அல்லது தீமை எதிர்கொண்டாலும் கூட நாம் முழுமையாக அவரிடம் நம்மை ஒப்படைத்தால் கடவுள் அவருடைய பாதுகாப்பில் ஒரு பெரிய நன்மையை கொண்டு வர முடியும் என்று தீர்க்கமாக நம்புங்கள். அது உங்களுக்கு நடந்தே தீரும். செபிப்போமாக. மாட்சியும் மகத்துவம் நிறைந்த எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்முடைய மேன்மையான செயல்களையும் அரும் செயல்களையும் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்முடைய அன்பு எங்களை நிறைவடைய செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய தெய்வீக தலையீட்டால் வாழ்வு மாற்றமடைந்த திருச்சபையின் தூண்களில் ஒருவராகிய புனித பவுலடியாரின் மனமாற்றத்தின் பெருவிழாவிலே உம்முடைய அளப்பெரிய நன்மைத்தனங்களை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாறையாகிய உம்மேல் கட்டப்பட்ட கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக எழும்பும் அனைத்து தீயோனின் தாக்குதல்களையும் முறியடிப்பீராக. இன்று திருச்சபையை துன்புறுத்தும் மனிதர்களை அதே திருச்சபையின் பணியாளர்களாக மாற்றப்போகும் உமது தெய்வீக தலையீட்டிற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நற்செய்தி பணிக்காக தங்களை அர்ப்பணித்து உழைக்கும் திருமுழுக்கு யோவானை போன்ற பணியாளர்களை உமது இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து காத்தருளும். திருச்சபையின் படிப்பினைகளை போதனைகளை எந்தவித பயமும் இன்றி திருமுழுக்கு யோவானைப் போல போதிக்கும் மறை போதகர்கள் தாய் திருச்சபையில் எழும்புவார்களாக. அவர்களின் படிப்பினையால் போதனையால் வாழ்வு முறையால் அநேக இளம் தலைமுறையினர் தங்கள் வாழ்வை இயேசுவுக்காக அர்ப்பணிக்க முன்வருவார்களாக. உலகத்தின் மாய கவர்ச்சிகளிலிருந்தும் போதை பழக்க வழக்கங்களிலிருந்தும் தீய வழிகளிலிருந்தும் எம் இளம் தலைமுறையினர் விடுவிக்கப்பட்டு இறைவனின் வழியில் அன்னை மரியாவின் துணையில் புனித பவுலடியாரின் பாதச் சுவட்டில் மீட்பராம் இயேசுவை பின்பற்ற மற்றும் அவரைப் போல வாழ்ந்து அவருக்காக ஆத்தும அறுவடை செய்ய அருள் தர வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.